லைவ்ல குட்டி குட்டியா நெறைய விஷயம் நடக்குது. அமித்தும், கானா வினோத்தும் ஃபுல்லா வந்து பாட்டு பாடிறது, பாட்டு எழுதுறது, பால் பாக்கெட்ட இருக்கு இல்லையா? அத உடைச்சு அதில பாட்டு எழுதிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து எஃப்ஜே பத்தி அமித் கொஞ்சம் நெறைய கிரீவன்ஸஸ் சொல்றாரு. அப்ப கானா வினோத் சொல்றாரு, "இல்ல அவன் அந்த மாரிப்பட்ட பையன்லாம் இல்ல. அவன் கொஞ்சம் நல்லா இருக்க தான் ட்ரை பண்றான்." அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, பிரஜன் வந்து வாய் பேச முடியாதவங்க மாதிரி அவரோட ரோல பண்ணிட்டே இருக்காரு. அவரு நல்லா பண்றாரு. ஆனா என்ன ப்ராப்ளம்னா, ஒரு சில இடத்துல பேசுறாரு. அப்படின்னா, அவரு எதுக்கு அந்த ரோல் எடுத்தாரு அப்படிங்கிறது தெரியல. மத்தபடி நெறைய இடத்துல பேசாம தான் இருக்காரு. பேசாம சும்மா சாண்ட்ரா கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு. அப்ப சாண்ட்ரா வந்து உம்மா கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து பிரஜனை டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜேயும் வியானாவும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் அவங்களோட இது இந்த ட்ரெஸ்ஸு அப்புறம் இந்த ரோல் அத பத்திலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இன்னைக்கு மார்னிங் வந்து வியானாவும், பார்வதியும் மார்னிங்கே வந்து 2 பேரும் பேசி வச்சிருப்பாங்க. 2 பேரும் இன்னைக்கு ஹாஃப் சாரி போடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. ஸோ வியானாவும் ஹாஃப் சாரியில வராங்க. பார்வதியும் ஹாஃப் சாரியில வராங்க. பார்வதி ஹாஃப் சாரியில வரும்போது வந்து எஃப்ஜே வந்து பஜாரின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் 2, 3 ட்வீட்ஸ் பார்த்தேன். பட் அது எந்த அளவுக்கு கரெக்ட்டு அது ஏன்னா நான் அத லைவ்ல பார்க்கல. அவங்க சொன்னத நான் பார்க்கல. பார்வதி அங்கேருந்து ஓடி வருவாங்க. வரும்போது பிரஜன் சொல்லுவாரு, "பரவால்ல சாப்பாடு எடுத்து வைக்கிறோம். நீ போயிட்டு வரேன்னா போயிட்டு வா" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால பார்வதி அப்படியா நான் வரேன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டா ஓடுவாங்க. மேக்கப் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டா ஓடுவாங்க. ஸோ நான் அத தான் பார்த்தேன். எஃப்ஜே இது சொன்னத நான் கவனிக்கல. ஒருவேளை நீங்க லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ பார்வதி திரும்ப மேக்கப் போட ஓடுனதுக்கப்புறமா பிரஜன் வந்து இங்க எல்லார்ட்டயும் சொல்லுவாரு. ஆமா, இல்லைன்னா நம்ம தான் காரணம்னு நம்மள புடிச்சு விட்டுருவா. அதனால போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியா வந்து டீஸ் பண்றாரு. அதுக்கப்புறமா பார்வதி இங்க வந்து மேக்கப் போட்டுட்ருப்பாங்க. அப்போ வியானாவும் மேக்கப் போட்டுட்ருப்பாங்க. அப்போ வந்து பின்னாடி அரோரா வருவாங்க. அரோராவ பார்த்தோனே பார்வதி சொல்லுவாங்க, "நான் உன்ன அப்படியா வளர்த்தேன்? ஒரு பையன் உன்னைய பார்த்து சிரிச்சா நீ என்ன பண்ணணும்? நீ நல்ல பொண்ணா இருந்தா மொறச்சிட்டு அப்படியே அனுப்பிறணும். நீ இப்படி பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸா குத்தி சொல்லுவாங்க. அரோரா அத கேட்டுட்டு அப்படியே இத நின்னு நம்ம கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி அந்த இடத்துலருந்து காலி பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. பார்வதி வந்து அரோரா கிட்ட பேசிட்டுருப்பாங்க. சாரி, வியானா கிட்ட பேசிட்டுருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சபரியும் திவ்யாவும் இது பண்ணி சாண்ட்ராவும் திவ்யாவும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கனி வந்து சொல்லுவாங்க, "நெறைய தோசை விட்டுட்டீங்க. கோதுமை தோசை நெறைய விட்டுருக்கு. இவ்வளத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது." அப்படின்ன உடனே, "இல்ல எஃப்ஜே சொன்ன அளவுக்கு தான் நான் விட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்றாங்க. சரி நம்ம அத ஏதாவது கட் பண்ணி, ஃப்ரை பண்ணி ஏதாவது புது டிஷ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனி சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறமா சாண்ட்ரா கிட்ட வந்து சபரி வந்துட்டு, "நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கங்கிற மாதிரி, நீ பெண்ணே நீயும் பெண்ணா பெண்ணாகிய ஓவியம்" அப்படின்னு சொல்லி பாடுவாரு. பாடினோடனே இவன் ஏதோ ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சிரிப்பாங்க. அதுக்கப்புறமா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா வந்து பிக்கல்ஸ் விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ சபரி வந்து சும்மா ஒரு பொண்ணுங்க கிட்ட போய் பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நானும் அது மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா சொல்லுவாங்க. இப்போ விக்கல்ஸ் விக்ரம் வந்து அவங்களுக்கு அதை எப்படி பண்ணணுங்கிற மாதிரி ஐடியாஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ லைவ்ல நடந்துட்டுருக்கு. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.